இது மாதிரி எடுத்துகிட்டு ஃபேஸில் வந்து நல்லா அப்படி வச்சுக்கலாம். சிவியராக வந்து ஹேர் ஃபால் இருக்குது அப்படிங்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாம். நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணிக்க வேண்டியது தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்கின் பிரைட்னிங் ஆயில் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னில் வந்து ஒரு டோன் வந்து கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எவ்வளோ டார்க்காக இருந்தாலும் ஒரு ஷேட் வந்து நம்ம கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல கலர் நம்ம கொண்டு வர முடியும். எவ்வளோ டார்க்காக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து முடியும். சின்ன வயசில் நான் ரொம்பவே கருப்பாக இருந்தேன். இப்போ ஸ்கின் கேர் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறதுனால ஓரளவுக்கு கலர் வந்து கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப கலர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், அளவுக்கு மாநிலமாக இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ஒவ்வொன்றா ஸ்கின் கேர் வந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து நிச்சயமாக கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இன்றைக்கி சொல்கிற இந்த ஆயிலை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஆயில் ஸ்கின் இருக்கவங்களும் ட்ரை பண்ணலாம். எல்லா ஸ்கின் டைப்பை வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக, நிறைய பொருள் இருக்குது தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணக்கூடியதான். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமுங்க. இந்த ஸ்கின் பிரைட்னிங் ஆயில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நான் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணால் இன்னும் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இது வந்து வீட்லேயே நம்ம தேங்காயெலாம் எடுத்து ஆடுவோம் இல்லையா, தேங்காய் எண்ணெய், அந்த எண்ணெய் தான் இது. நீங்கள் வந்து கடையிலேருந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம். கொஞ்சம் பியூரான ஆயிலாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கோகனட் ஆயில் இல்லைனா வந்து ஆலிவ் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரட் தான். நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இது மாதிரி ஆயில் காய்ச்சிங்க அப்படின்னா இதில் காரம் அந்த மாதிரி எதுவுமே சேராமல், இப்போ குழம்புலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி பாத்திரம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி சில்வர் பாத்திரமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு கேரட் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் கேரட். இதுக்கு ஒரு 200 ml அளவுக்கு நான் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டு சூடுபடுத்திக்கலாம். இது வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட்லாம் எதுவுமே யூஸ் பண்ணி நம்ம சூடுபடுத்த வேணாம். டேரெக்டாக அப்படியே அடுப்பில் வச்சு நம்ம சூடுபடுத்திக்கலாம். என்னென்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஆர் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா அதை வாஷ் பண்ணிட்டு தோல் வந்து நீக்கிட்டேன். ஸோ தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை இதில் சேர்த்துற வேண்டியதுதான். நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கேரட் நம்ம சேர்த்த உடனே கலர் வந்து ஓரளவுக்கு லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. ஆனால் இன்னுமே வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த கேரட்லாம் வந்து இந்த ஆயிலில் நல்லா வந்து வேகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இந்த ஆயிலை செஞ்சு முடிக்கிற வரைக்குமே அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் ஆர் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த ஆயில் ரெடி பண்ணாதீங்க. ஏன்னா கேரட் வந்து சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். இப்போ எண்ணெயோட தன்மை வந்து மாறி போயிடும். அதனால லோ ஃப்ளேம் ஆர் மீடியம் ஃப்ளேமில் மட்டுமே வச்சு இந்த ஆயிலை ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எண்ணெய் நமக்கு ரெடி ஆகிடுது. ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து இந்த மாதிரி மீடியம் ஆர் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து எண்ணெய் ரெடி ஆகிடும். ஸோ அது நல்லா அதுக்கப்புறம் ஆற விட வேண்டியதுதான். பாருங்கள், எண்ணெயோட கலருமே நல்லா வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. கோல்டன் ஆரஞ்சு கலர் வந்து இருக்குது. அவ்வளோதான், நமக்கு ஆயில் வந்து ரெடி ஆகிடுது. இதை நல்லா ஆற வச்சுட்டு வடிகட்டி ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 1 மந்த் வரைக்கும் வரும். இந்த ஆயிலை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாங்க. அதனால் எதுவுமே ஆகாது. இப்போது ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படிங்கன்னா நீங்கள் வந்து நைட் தூங்கும் போது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வந்து எடுத்துகிட்டு நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு தூங்கிடலாம். மார்னிங் வந்து ஒரு நார்மலாக ஒரு சோப்பு இல்லைனா ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்களுமே இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆயில் ஸ்கின் இருக்கும் கூடயும் யூஸ் பண்ணலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது பாடி ஃபுல்லாக கூடயும் அப்ளை பண்ணி குளிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் வராது. நல்லா வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குளிச்சுக்கோங்க. ஆயில் ஸ்கின் இருக்கவங்க மட்டும் ஸ்கின்னில் ரொம்ப நேரம் அதை ஊற விட வேணாம். ஓரளவுக்கு ஒரு 1/2 hour ஊறிச்சு அப்படின்னாலே போதும். உங்களுக்குமே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் பாடியிலலாம் நம்ம நல்லா இது மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுக்க வேண்டியதான். உங்களுக்குமே ஸ்கின் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படிங்கிறவங்க
தாராளமாக நைட்டில் இதை யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது, கோல்டு அதெல்லாம் பிடிக்காது. இது வந்து நான் நைட்டில் தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு ரொம்பவே ட்ரை ஸ்கின்னு. ஸோ நைட்டில் வந்து நான் தூங்கும் போது இதை நல்லா ஸ்கின்னில் அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணி தூங்கிடுவேன். மார்னிங் எழுந்து ஒரு சோப் வச்சு வாஷ் பண்ணிக்குவேன். இப்படி தான் வந்து நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஆறதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கிட்டு நான் வந்து இதில் லைட்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். கம்ப்ளீட்டாக வந்து இப்போ இது ஆறிடுது. இது நல்லா நம்ம வடிகட்டிக்கலாம். பாட்டில் மாற்றி வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு 1 மந்த் பக்கமாக இது வரும். இது நீங்கள் ஹேருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம தேங்காய் தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிவியராக வந்து ஹேர் ஃபால் இருக்குது அப்படிங்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாம். ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணும். நல்ல ஒரு கோல்டன் ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இதை ஃபேஸில் நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணிக்க வேண்டியதுதான். இது மாதிரி எடுத்துகிட்டு ஃபேஸில் வந்து நல்லா அப்படி வச்சுக்கலாம். ஃபேஸில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு நல்லா அப்படி மசாஜ் பண்ணணும். இப்போது நான் ஈவினிங் போல் ஒரு 5 o'clock தேய்க்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு 8:30 போல் நான் அதை வாஷ் பண்ணிக்குவேன். திரும்ப அகைன் வந்து நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறவங்க தான் தேய்ச்சிருக்கேன். நைட் தூங்கும் போது நான் அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுவேன். நாளைக்கு காலையிலேருந்து நான் வாஷ் பண்ணிக்குவேன். அவ்வளோதாங்க. சூப்பராக வந்து நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ஒரு ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்கின் பிரைட்னிங் ஆயில். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வரப்போதில்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு ரிசல்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நிச்சயமாக ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். நாம் வந்து நேற்று ஒரு ஆயில் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ஆயில் வந்து நைட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டேன். இப்போ எழுந்திரிச்சு நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். சூப்பராக வந்து ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்கு நமக்கு. இது நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா வந்து பிரைட்டாகவும் சாஃப்டாகவும், அதுக்கப்புறம் பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு குறையும், ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி சன் டேனுமே ரிமூவ் ஆகும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்னுமே சூப்பராக இருக்கும்.